வாடி வாடினா. ஒரு நிமிஷம். யாரா நீ? யாரா நீ? அம்மா வணக்கம். லைசென்ஸ் இருக்கா? மேடம் நம்ம காசி மேடம். நம்ம காசியா? சாரி மேடம். உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? டிரைவரும் கடவுளும் ஒண்ணுங்க. மகாபாரதம் படிச்சதுல அர்ஜுனனுக்கு கண்ணன் தேர் ஓட்டினான். அவன் கடவுள். ஆனா இப்ப தேர் ஓட்ட முடியாது, ஏன்னா டிராபிக் ஜாம் ஆயிடும். அதனாலதான் தேருக்கு பதில் கார் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்களும் கடவுள் தாங்க. தேர் ஓட்டுற கடவுள் இல்ல, கார் ஓட்டுற கடவுள். போங்க போய் வண்டி எடுங்க போங்க. இல்லைங்க, எனக்கு கடவுளை விட தாலி தாங்க முக்கியம். கழுத்துல தாலியா இல்ல? அது வேலைக்கு வரும்போது கழட்டி வச்சிரும். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் நான் கட்டி விடுவேன் அம்மாக்கு பயந்து. யோ நிறுத்தியா, இதெல்லாம் கல்யாணம் பண்ணுவோமா? எல்லாம் வீட்டுல போய் கட்டிக்க. அப்போ வண்டி எடுக்க முடியாது. முடியாதுங்க. முடியாது. ஐயோ என் லைசென்ஸ் கிழிச்சிட்டீங்களே, இனிமே என்ன வேலைங்க செஞ்சு பொழைக்கிறது? அவங்க ஐயாவுக்காக தானே வேலையை விட்ட. அவங்க ஐயா வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சிக்க போ. 10 பாத்திரமா? 10 பாத்திரம் தேய்க்க கஷ்டமா இருந்தா 9 பாத்திரம் 8 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சிக்கமா. நாங்க எப்படியோ பொழைச்சுக்கிறோம். ஒரு 50 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா இறங்குனதை ஏத்திக்குவேன். அந்த கத்தி ஏத்துன்னு தரேன். வேண்டாங்கண்ணா. வாடி. இந்தா கவரை பத்திரமா வச்சுக்க. ஓ நானே கடைக்காரன் என்கிட்ட போய். என்னது? குடிங்க. என்னங்க இது பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி போடுறீங்க? பிச்சைக்காரனுங்களே இவ்வளவு நான் போடவே மாட்டேங்க. இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின 50 ரூபா கடன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஐயோ இதெல்லாம் வேணாங்க. ஐயோ கடன் அன்பை கெடுக்குங்க. அதெல்லாம் கெடல, அன்பு இருக்கு. உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு சொன்ன. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். அவர் கலங்கி நின்னாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப கலங்கி விடுவாங்க. இவ்வளவு ஏங்க, ஒவ்வொரு இந்தியன் தலையிலையும் 3210 ரூபா கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட போன வருஷம் வாய்க்காடு அங்கங்க வேலை செஞ்சு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்ச விஷயம்ல. என்ன ஒண்ணு மணி ஆர்டர் ஃபார்ம் இன்னும் திரும்பி வரல. எந்த ஜனாதிபதிக்கு போச்சோ அநேகமா. எக்ஸ்கியூஸ் மீ, கடனை அங்கங்கன்னு பொறுக்கி திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஓகே தேங்க் யூ. எப்ப பார்த்தாலும் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான், வேற வேலை இல்ல எனக்கு. எனக்கு நான் போயிட்டே இருக்கேன், 2 பேரும் அங்கேயே நின்று இருக்கீங்க. போத் ஆஃப் யூ நிக்கிறத பார்த்தா 2 பேருக்குமே டிரைவிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. எப்படி இன்னொரு பொம்பளை டிரைவர் கிடைக்கிற வரைக்கும் 2 பேரும் இங்கே நிக்கிற அபிப்பிராயமா? வேற என்ன பண்றது? யூ நோ டிரைவிங்? களவும் கட்டுமாறன்னு சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல வீட்டுல அப்பப்ப களவாடிட்டு அப்புறம் மறந்துடுவாங்க. டிரைவிங் மட்டும் இல்லங்க, ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து களப்புடுங்கல இருந்து எல்லா வேலையும் நமக்கு தெரியுங்க. நேத்து பாருங்க, ஒரு இடத்துல போய் வேலை கேட்டேன். என்ன வேலை செய்வேன்னு கேட்டாங்க. என்ன வேலையா இருந்தாலும் கரெக்டா செய்வாங்க, நீங்க கோடு போட்டா ரோடு போடுவேன்னு சொன்னேன். அவங்க ஒரு கோடு போட்டு ரோடு போட சொல்லிட்டாங்க. சோ ரோடு போடுறதுல இருந்து டிரைவிங் வரைக்கும் நமக்கு சூப்பரா வருங்க. ஆனா நான் பொம்பளை இல்லைங்க, நான் வரேங்க. ஐயோ என்ன பாதியில விட்டுட்டு போறீங்க? பாதியில விட்டு போனது அவங்க. நான் ஏன் பாதியில விட்டு போனீங்கன்னு கேட்க வந்தேன். அப்பா எனக்கு 4 வார்த்தை பேசுனதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க? வர்றேங்க. 4 வார்த்தை பேசலானா? மேடம் அசோசியேஷன் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாள் ஒரு வண்டி ஓட்ட சொல்லாமே, ஜஸ்ட் ஒன் டே. நான் வேணா அவரை கூப்பிட்டுமா? காசு. இங்க இருந்து மெயின் ரோடுக்கு நடந்து போனோம்னா இப்படி 1 hour ஆகும். அங்க ஒரு டாக்ஸி கிடைக்கணும். டாக்ஸில கண்டிப்பா பொம்பளை டிரைவர் இருக்கணும். அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும். ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் அவனை வண்டி ஓட்ட சொல்லு, பட் பேசாம வண்டி ஓட்ட சொல்லு. சரிங்க, பேசலங்க, நீங்க உட்காருங்க. ஆனா நான் பாட்டு பாடுவேங்க. சும்மாங்க வேலை செய்யும்போது கலப்பு தெரியாம இருக்கிற சும்மா அப்படியே பாட்டு பாடுறதா. நீங்க உட்காருங்க. ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள் ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள். ஸ்டாப் இட். பொறப்பதுல இந்த 3 தடவை பாடிட்டேன். இனஃப். ஓகே மேடம், பாடல. முதல்ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை வந்திருக்காருடி. அவர் ஏற்கனவே வீட்ல வந்து ஃபைட் பண்ணவர் தானே? அது அவரா வந்தது. இப்ப அம்மா எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. யா யா. என்ன என்னங்க நீங்க ஆவனா பணத்தை நீட்டுறீங்க? பணத்தை எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யறது இல்லைங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்றதுதான் நம்மளோட பாலிசி. போதும் போதும் போதும். உன் பேர் என்ன சொன்ன? என் பேர் காசிங்க, சொந்த ஊர் சிவகாசிங்க, படிச்சதெல்லாம் தென்காசிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் காசி. எஸ் மேடம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. யூ மே கோ நவ. நீங்க போலாம். ஓகே மேடம். மேடம். எஸ். காலையில நீங்க வர வரைக்கும் நல்ல வெயில ரோடு போட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் கையில இருந்த காசெல்லாம் பொறுக்கி அவங்க கடன் அடைச்சிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பசிக்குது, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? என்ன இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அலையறான். சரி சரி, சாப்பாடு போட்டு அனுப்பு. ஓகே வாங்க. இது கூட எங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? வாங்க. ஓகே. So with permission a male has entered our house. போதும் போதும், போய் புல்ல கட் பண்ணிடி. காசி சார், இன்னைக்கு மட்டன் சிக்கன்ல சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை எறா மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். நோ ப்ரான்ஸ். நீங்க அடிக்கடி ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, அதெல்லாம் நல்லது இல்ல. ஓ அங்கிள் ஆண்டி, நான் உங்கள் வீட்டு பிள்ளையே, எந்த கவலையும் எனக்கு இங்கு இல்லையே. பிரியா. எஸ் மேடம். அவன் ஏன் கார் தொடச்சிட்டு இருக்கான்? ஹெல்ப் பண்ணதுக்கு ஏற்கனவே சாப்பாடு போட்டுச்சுல, அவனை போ சொல்லு. நான் சொன்னேன் மேடம், ஆனா அவரு. இத பாருங்க, ஒண்ணு சாப்பிட்டு வேலை செய்யணும், இல்லனா வேலை செஞ்சதுக்கு சாப்பிடணும். இதுதாங்க என் பாலிசி. நான் சாப்பிட்டேன்ல, அதான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அப்படிங்கறாரு மேடம். மேடம், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களா இருக்கு மேடம். ரொம்ப சின்சியரா இருக்காரு, புத்திசாலியா இருக்காரு, பலசாலியா இருக்காரு, நன்றி உள்ளவரா இருக்காரு.
ஏ எல்லாத்தையும் விட பணத்து மேல ஆசை இல்லாதவரா இருக்காரு. என்ன எத்தனை கார் போடுற? அது கார் தொடச்சிட்டு இருக்காருல அதான். சமாளிக்காத, விஷயத்துக்கு வா. மேடம், இன்னைக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரங்க. உங்க வளர்ச்சியில பொறாமப்பட்டு உங்களுக்கு நிறைய எதிரிங்க வளர்ந்துட்டாங்க. அன்னைக்கு கூட பாருங்க, எத்தனை பேர் வந்து உங்களை என்னமா மிரட்டினாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஆம்பளத்தோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக்யூரிட்டியா, ஒரு பாடி கார்டா, ஒரு போலீஸ் மாதிரி நினைச்சுக்குங்களேன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மேடம் நான் சொல்றேன். ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரின்னு எத்தனையோ பேர் உங்களை நம்பி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களை நம்பி உங்க தங்கச்சி இருக்காங்க. நீங்க நல்லா இருந்தா தானே உங்க தங்கச்சி நல்லா இருக்க முடியும்.